ஓகே, ஸோ மண்டே நைட் ட்ரா வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கான ராவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. ஓகே, ஸோ மண்டே நைட் ட்ரா வந்து கிக் ஆஃப் பண்ணுறது நம்மளோட ஒரு நியூ பேடாஸ் டீமுன்னு சொல்லலாம். செத்தோட புது டீமு. ஸோ செத்து, பவுல் ஹேமன், பிரான் பிரேக்கர் அண்ட் ப்ராசன் ரீட் ஒரு சூப்பரான லுக்கில் வந்து வராங்க. அவங்க வந்து என்ட்ரி வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசுனாங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுல் செக்மெண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள், டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டெஃபினெட்லி அதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. இருந்தாலும் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அப்படியே ஓடிட மாட்டேன், ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பவுல் பார்த்தோன்னா இந்த ரெண்டு யங்ஸ்டரையும் வந்து வளர்த்து விடுற மாதிரி சில பேச்செல்லாம் வந்து பேசுகிறாரு. பிரான் பிரேக்கரை லைக் வந்து இவன் தான் ஃப்யூச்சரு, வரப்போ ரெசல்மேனா இவன் தான் வந்து மெயின் இவெண்ட்லாம் பண்ண போகிறான். அந்தமாரி ப்ராசன் ரீட் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள். இவனை வந்து டபிள்யூ வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏன்னா வந்து இவன் அவ்வளோ கொடூரமானவன். அதுதான் வந்து செத்து வந்து யூஸ் பண்ணுறாப்புல. அந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி வந்து சொல்கிறாங்க. தென் செத்ரான்ஸ் வந்து பேசுகிறாரு. செத்ரான்ஸ் வந்து தன்னோட இன்டென்ஷன் வந்து கிளியர் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பவர் வேணும். இந்த டபிள்யூ பார்த்தா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அவருக்கு வந்து இந்த பிரேஃப் கேஸ் வந்து தேவை. எதுக்கு? டைட்டில் ஜேக்க. ஏன்னா டைட்டில் தானே மெயின். ஸோ நீங்கள் தான் பவர்னா டைட்டில் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அதுக்கோசம் அவர் வந்து குவாலிஃபைங் மேட்ச்சில் இருக்க போகிறாருன்னு வந்து இங்கே செத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அகைன் சொல்கிறேன், பர்டிகுலர் வீடியோ போட்டிருக்கு, அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். தென் நம்ம வந்து மென்ஸோட குவாலிஃபைங் மேட்ச் 1 வந்து பார்க்குறோம். பென்டா, சாட் கேபிள் வர்சஸ் யார், டிராகன் லீ. அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு மூமெண்ட் வரும் பாருங்கள். டிராகன் லீ வந்து ஃப்ளை வந்து ஸ்பியர் கொடுப்பார். ஐ மீன் ஓடி வந்து ஃப்ளாஷ் தானே கொடுப்பாங்க. பட் இவர் பார்த்தா ஒரு ஸ்பியர் கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாரு. ஆக்சுவலி சாட் கேபிள் வந்து டேபிளில் பென்ட்டை உட்கார வச்சு குத்துன்னு இருப்பார். அண்ட் அங்கே டிராகன் லீ கொடுப்பாரு பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஸ்பியர். அது வந்து ஃப்ளைங்கில் வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். டெஃபினெட்லி மேட்ச் வந்து ஒர்த்தியான மேட்ச்சு, பார்க்குற ஒரு மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் நம்மளோட பென்ட்டா வந்து ஜெயிக்கிறாரு. அண்ட் அவர் வந்து மணி இந்த பேங்க் பேப்பரில் வந்து போகிறாரு, குவாலிஃபை ஆகிட்டார் இந்த மென்ஸோட லேடர் மேட்ச்சில். தென் நம்ம வந்து பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். நம்மளோட ராக்ஸின் வந்து ஏதோ சாப்பிட வந்து கொடுக்குறாங்க டாமினிக்கு. அது ஏதோ சிப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து ஏதோ உஷார் பண்ணுறாங்க நம்ம வந்து சொல்லலாம் அந்தமாரி. பட் நேற்று அப்டேட் வீடியோவில் சொன்னால லிவ் வந்து நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணலான்னு, அதுதான் நடக்குது. நம்மளோட லிவ் பார்த்தினா அங்கே வந்துடுறாங்க. ராக்ஸின் அண்ட் டாம் வந்து ஒன்றா இருக்காங்க. லிவ் வந்து இங்கே வந்த உடனே இதை பார்க்குறாங்க. ஸோ ஒரு வகையில் டாமினிக் மோசமாக மாட்டிக்கிட்டாரு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பச்சையாக வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம லாங்குவேஜில் சொல்லணும். ஸோ லிவ் வந்து இதெல்லாம் பார்த்து கோவப்படுறதோ இல்லை வந்து டாம் மேலே கோவப்படுறதோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட ஃபின்பேல வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காரு. அவர் கண்ணில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதில் நான் வந்து அப்புறமா வந்து பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது பேக் ஸ்டேஜில் ஜட்மெண்ட்டோட செக்மெண்ட்டில். தென் நம்ம வந்து ரூசஃப் வர்சஸ் ஹக்கிரா டோவாசாக்கான ஒரு மேட்ச் வந்து பார்ப்போம். இது மேட்ச் என்னங்க சொல்கிறது, ஆனால் இங்கே வந்து ரூசஃப் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு ஹக்கிரா டோவாசாவை வீட்டில். அவர் வந்து கொடூரமாக வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. அங்கே நம்மளோட சேமஸ் வந்து காப்பாற்ற வர்றாரு டோவாசாவை. அண்ட் அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு ரூசஃப் முன்னாடி. அண்ட் நம்ம அப்டேட்டில் பார்த்துருப்போம், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரூசஃப் வர்சஸ் சேமஸ் வந்து ஃபியூட் நடக்க போகுதுன்னு. அதோட ஸ்டார்டிங் விதையை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோவாசாவை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா சேமஸ் வந்து ரிங்கில் இறங்கிட்டார். அண்ட் அகேன்ஸ்ட் ரூசஃபாக வந்து ரூசஃப் அண்ட் சேமஸோட ஃபேஸ் ஆஃப் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சிவில் வார் வந்து நடக்க போகுது. நான் பர்சனலி இதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்க. ஒரு காலத்தில் இவங்கள தான் வந்து டபிள்யூல பார்த்தீங்கன்னா மிட் கார்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரூசஃப், ஆல்பர்ட் டைல்ரியோ, இவர், தென் வந்து நம்மளோட வேட் பேரட்டு, நிறைய பேர். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பழைய 2 பேரை வந்து ஒன்றா ஃபியூட் பண்ணுறது பார்க்குறது ஒரு தனி சுவன் நம்ம வந்து சொல்லலாம். தென் நம்ம வந்து டேக் டைட்டில்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்குறோம் ஃபார் த சாம்பியன்ஷிப். நியூ டே, வார் ரைடர்ஸு, தென் வந்து யார் நம்மளோட ஆல்ஃபா அகாடமியோட டீமு. ஸோ இங்கே வந்து கிரீட் பிரதர்ஸா. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து நடக்குது. ஒரு டீசெண்டான மேட்ச்னு சொல்லலாம். பட் இங்கே கடைசியில் நம்மளோட நியூ டே வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிடுறாங்க. அண்டு ஸ்டில் சாம்பியன் ஓடிடுறாங்க. டைட்டில் எடுத்த உடனே ஓடிடுறாங்க. தென் நம்ம வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியன் மெயின் இவெண்ட் ஜே உசோ வந்து வராரு. அந்த ஈட் மூமெண்ட்லாம் வந்து நடக்குது. அண்ட் அவரை வந்து இன்டர்ப்ட் பண்ணுறாரு நம்மளோட ஃபார்மர் வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியன் குந்தர். அண்ட் குந்தர் வந்து இங்கே ஏன் வந்திருக்காரு, ஏன் இன்டர்ப்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்திருக்காரு நம்மளோட ஜே உசோவை. எப்பா நீ சாம்பியனாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ நாளாக நீ வந்து சாம்பியனாக இருந்துடுவேன்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. அதுக்குள்ளே நீ தோற்றுருப்ப அந்த மாதிரி வந்து நினச்சேன். பட் பரவாயில்லப்பா, இது வரைக்கும் நீ சாம்பியனாக இருக்க. ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்.
ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைட்டில் டிஃபென்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து உன்னை விட அதிகமாக வந்து டைட்டில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய மென்டாலிட்டி என்ன இருந்ததுன்னா, நான் வெறும் எனக்காக மட்டும்தான் வந்து யோசிச்சிருந்தேன். நீ அப்படி கிடையாது. தென் குந்தர் வந்து அகைன் இங்கே வந்து ஜே உசோ வார்ன் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட மேட்ச் அகைன் வந்து நடக்க போகுது ஒரு மண்டே நைட் ஆஃப்டர் பேப்பரியூ. ஸோ அந்த ராலை வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தா வார்ன் பண்ணிட்டு அவர் வந்து போகிறாரு. ஜே உசோ கூட பதிலடி கொடுப்பாரு. இந்த மாதிரி என்னை மொக்க நினைக்கிறது, என்னை வந்து ஒரு ஆளாகவே நினைக்கு, இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், போதுண்டா எப்பா போதுண்டா சாமி அந்த மாதிரி வந்து ஜே உசோ வந்து தன்னோட ரியாக்ஷனை வந்து ஷேர் பண்ணுறாரு. தென் நம்மளோட லிவ் மார்கன் வந்து வராங்க. அவங்க வந்து தன்னோட குவாலிஃபை மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் யாருன்னா கைரி சேன். ஸோ இந்த மேட்ச்சும் வந்து நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பே பண்ணி பார்க்குறீங்கன்னா ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒர்த்தாக வந்து பார்க்குற மாரி வந்து லீவ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஸோ மேட்ச் வந்து ஓகே நல்லா வந்து போயின்னு இருக்கும். பட் அங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் ராக்ஸின் வந்து லிவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரக்கியூலும் இருப்பாங்க. பட் அந்த ஹெல்ப்பு வந்து ஹெல்ப் இல்லாமல் ஸ்க்ரூவாக மாறிடும். ஐ மீன் லிவோட கண்ணு பார்த்தீங்கன்னா ராக்ஸின் மேலே போயிடும். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நம்மளோட கைரி சேன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து பின்ரோல் மூலியமாக ஜெயிச்சிடறாங்க இந்த மேட்ச்சை. அப்படியே வந்து அதே ஷாக்கில் லிவ்வை வந்து பின் பண்ணிடுறாங்க. அப்படியே ஜெயிச்ச உடனே ஓடிடுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லிவ்வால் நம்பவே முடியல. இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. ரிட்டர்ன் பண்ண உடனே ஒரு தோல்வி வந்து கிடைக்குது. யாரால்? ராக்ஸினால். பட் அங்கே வந்து பேக் சைடில் இன்னொரு செக்மெண்ட் பார்க்குறோம். கோவமாக வந்து லிவ் வந்து போகிறாங்க. ஸோ மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்னு. பட் அவங்க கோவம் வந்து ராக்ஸின் மேலே கிடையாது. ஏன்னா கோவம் வந்து ரக்கியூல் மேலே. ஏன்னா ரக்கில் கூட அந்த ரிங் சைடில் இருந்தாங்க. பட் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல. நீ ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கோமா பார்த்தீங்கன்னா லிவ் வந்து அந்த பேக் ஸ்டேஜ்லேருந்து போயிடுறாங்க. தென் நம்மளோட உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் லைரா வால்காரியா வந்து வராங்க. அண்ட் அவங்க வந்து பெக்கி பற்றி ஆஃப்கோர்ஸ் வந்து பேசுகிறாங்க. அண்ட் தென் பெக்கியோ வந்து வராங்க. இவங்க 2 பேருக்கான ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இங்கே வந்து நம்மளோட வால்காரியா வந்து கொஞ்சம் பர்சனலாக வந்து போயிருக்காங்க. ஸோ லைக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து மேட்ச் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் அது மீறியும் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து ஏதோ அதுவும் வந்து மேட்ச் ஜெயிச்ச மாதிரி வந்து பண்ணணும், ஜாலியாக இருக்கும், மேட்ச் நான் தான்ப்பா ஜெயிச்சேன் அந்த மாதிரி பார்த்தோன்னா கேட்டுன்னு இருப்பாங்க. பட் பெக்கி பதிலடி என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ வந்து மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஒரு காயம் கிடையாது. நான் என் ஃபேமிலி கூட, என் ஹஸ்பண்ட் கூட, என் க்யூட்டான ஹஸ்பண்டு கூட நான் வந்து வீட்டில் இருந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து வால்காரியா வந்து கலாய்ச்சிருப்பாங்க. உன்கிட்ட இருக்கிற ஒரே டேலண்ட் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தானே அந்த மாதிரி வந்து அகெயின் பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறாங்க. பெக்கி லிஞ்ச் வந்து டைட்டிலுக்காக வந்து சேலஞ்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் அகெயின் இவங்க 2 பேருக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது இந்த டைட்டிலுக்காக. தென் நம்ம வந்து மெயின் இவெண்ட்டுக்கு வரோம். ஸோ எஸ், நம்மளோட சேத் ஃபோலேமனோட தென் நம்மளோட ஃபின்பா வந்து என்ட்ரி பண்ணுறாரு. கடைசியில் தான் வந்தார் சாமி ஜெயின். ஸோ அவர் வந்து என்ட்ரி பண்ணுறாரு. இந்த 3 பேரில் இந்த மேட்ச் நடக்க போகுதுன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து இந்த மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். டெஃபினெட்லி இந்த மேட்ச்சில் செத்து தான் டாமினேட் பண்ணுவார். யோ அங்கே ஃபின்பா இருக்கார், அவரை எப்படி நம்ம எடை போட முடியும்? பட் இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சாமி ஜெயின் வந்து பிளாஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளோட ஃபின்பா வந்து கலக்குவார். ஐ மீன் சாமி ஜெயினோட கோலே பார்த்தா மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே அவர் வந்து செத்து மேலே தான் அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கான ஃபியூடு போயின்னு இருக்குது. அண்ட் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து ஃபின் மேலே அவருக்கு வந்து கண்ணே கிடையாது. ஆனால் செத்து பின்னாடி வந்து அடிக்க போவார். ஃபின் பால் அதை யூஸ் பண்ணி அவர் வந்து அவரை அடிப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்தா மேட்ச் வந்து போயின்னு இருக்கும். ஃபின்னு எப்போல்லாம் வந்து ஏந்து மேட்ச் பண்ணுறாரோ அவர் வந்து மேட்ச் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஃபின்னு வந்து மேட்ச்சில் இல்லை, ரிங் சைடில் வீழ்ந்து கிடக்கிறாரு அந்த மாதிரினா இவங்க 2 பேருக்குள்ளே மேட்ச் நடக்குதுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஐ மீன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஃபின்னு உள்ளே வந்துட்டாருன்னா ஒரு ஃபயரோட வந்து மேட்ச் இருக்கும். கடைசியில் நம்ம எண்டில் வரும் போகிறாரு நம்மளோட யாருக்கு ஃபின்பேலருக்கு. உடனே வந்து நம்மளோட யார் சாமிஜன் வந்து ஹல்வா கிக் வந்து போட்டுறாரு செத்துக்கு. அவர் வந்து பின் பண்ணுறாரு. 1 2 3 ஆற மாதிரி இருக்கும். உடனே நம்மளோட பிரான் பிரேக்கர் வந்து இழுத்துருவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சாமிஜன் மேலே. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தா தென் அவுட் ஆஃப் த நோவேர் நம்மளோட வேர்ல்டு சாம்பியன் ஜே ஊசோ பார்த்தோன்னா பிரான் பிரேக்கர் அண்ட் ப்ராசன் ரீட் மேலே அட்டாக் பண்ணுவார். இவரு பார்த்தோன்னா மேபி சாமிஜனை பார்த்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஸோ 2 பேர் தோஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜே வந்து காப்பாற்ற வந்திருக்காரு. பட் முடியல. இங்கே பிரான் பிரேக்கர் வந்து ஒரு தரமான ஸ்பியர் போட்டு தள்ளிடுறாரு ஜே ஊசோவை. இதே ஷாக்கில் இந்த கேஓஸ்லாம் நந்துன்னு இருக்குது. அந்த சைடில் பார்த்தா டாம் வந்துட்டாரு. அதுவும் ஒரு சேரோட உள்ளே தள்ளிட்டாரு சேரை. நம்மளோட ஃபின்பேலருக்கு வந்து கீழே இருக்குது அந்த சேரு கையில் இருக்கிற மாரி. உடனே அந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னா செத்து யூஸ் பண்ணிடுறாரு. கர்ப்ஸ்டம் அந்த சேர் மேலேயே வந்து ஃபின்னுக்கு போடுறாரு. 1 2 3
அண்ட் செத்து வந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாரு. அண்ட் அஃபிஷியலி அவர் வந்து மணி இந்த பேங்க் மென்ஸோட லேடர் மேட்ச்சில் வந்து போகிறாரு. ஏன்னா அவர் வந்து குவாலிஃபை ஆகிட்டாரு. தேட்ஸ் மீன் இன்னொரு விஷயம் நமக்கு வந்து புரியுது. அண்ட் அது என்னன்றது நான் நேற்று அப்டேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, மண்டே நைட் ரா முடிஞ்சதுன்னு நினச்சா நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பக்கம் வந்து வராரு. எஸ், அவருக்கு வந்து இன்ஜுரிலாம் ஆகலை. அவர் வந்து கையில் ஒரு கட்டு போட்டுக்கின்னு அவர் வந்து வராரு. செத்துக்கு வந்து தன்னோட ஃபினிஷை வந்து போட்டு ஓடி போயிடுறாரு. நம்மளோட எங்கள் க்ரௌடாண்ட வந்து ஓடி போயிடுறாரு அண்டு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தா மண்டே நைட் ரா வந்து முடியுது. இந்த ஷோ எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஓகே அந்த மாதிரி தான் வந்து சொல்ல நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் மண்டே நைட் ராலாம் கம்பேர் பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரா எப்படி இருந்தது அண்ட் என்ன மூமெண்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சது? அண்ட் 5 ஸ்டாரில் எத்தனை ஸ்டார் மறக்காமல் ட்ராப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது. நான் வந்து உங்களை அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.